வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரம் என்ற இடத்துல இன்று அதிகாலையில 4 மணி சுமார் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 மணி அளவுல அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி தொடர் விபத்துல இதுல 2 பேர் பலியாயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா சென்னை அந்த அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்துல ஒரு ஈச்சர் வண்டி வாகனம் அது மேல மோதி நிற்காம சென்று விட்டது. அதனை தொடர்ந்து அந்த மேம்பாலத்துக்கிட்ட அடுத்தடுத்து சென்ற வாகனம் போயிட்டு இருக்கும்போது அது மேல ஆமுனி பேருந்து மோதி அதுக்கப்புறம் அந்த இருசக்கர வாகனத்துல இருந்த ஒருத்தர் இறந்திருக்காரு. அதனை தொடர்ந்து பின்னால் வந்த கார் அந்த ஆமுனி பேருந்து மேல மோதி அது விபத்துக்குள்ளானதுல தொடர்ந்து பின்னாடி அடுத்தடுத்து வாகனங்கள் அந்த கார் மேல மோதி அதுல ஒருவர் உயிரிழந்திருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 3 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. படுகாயம் அடைந்துள்ள 3 பேர் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இறந்தவர்களை உடனடியாக மீட்டு அங்கிருந்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அவங்களையும் கொண்டு சென்றிருக்காங்க. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல முதற்கட்ட தகவலாக பாத்தீங்கன்னா இந்த விபத்துல ஒரு முடிச்சூரை சேர்ந்த ஜான் அன்பழகன் என்பவர் உயிரிழந்த தகவல்கள் தெரிய வந்திருக்குது. மேலும் கார் ஓட்டி வந்த பாலாஜி மற்றும் அவர்களுடன் பயணம் செய்த சாலமன் ஆகியோரும் படுகாயமடைந்ததை தெரிய வந்திருக்குது. இந்த விபத்துக்கான காரணம் அந்த முண்டியம்பாக்கத்துக்கு விக்கிரவாண்டிக்கு பக்கத்திலையும் அதாவது முத்தாம்பாளையம் என்ற இடத்திலையும் மேம்பால பணிகள் நடந்து வருவதால் இருசக்கர வாகனம் அதிக அளவில் அந்த பக்கம் செல்லும் போது குறுகிய பாலத்துல கடக்க வேண்டிய நிலை இருக்காது. இந்த விபத்துக்கு காரணம் அந்த குறுகிய பாலம் கடக்கும் பொழுது வாகனங்கள் முன்னாலேயும் பின்னாலேயும் முந்தி செல்லும் பொழுது இந்த விபத்துக்கான காரணம் என முதற்கட்ட தகவலாக நம்மளிடம் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த விபத்துக்கான காரணத்தினால் அப்பகுதியில் கிட்டத்தட்ட திருச்சி இருந்து சென்னை நிலையால ஒரு நீண்ட வரிசையில வாகனங்கள் காத்திருந்து நிற்க வேண்டிய அவலநிலையும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறை மற்றும் விழுப்புரம் தாலுகா காவல்துறை அந்த இடத்துல விபத்துக்கான வாகனங்களை அப்புறப்படுத்தி வாகனங்களை சரி செய்தனர். இதனால் போக்குவரத்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.